Hi friends, welcome to AC Editzz. ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்குறோம்னா இந்த ஸ்கில் மாதிரி பிளாக்ஸோட எஃபெக்ட் ஃபோட்டோ எப்படி உங்களோட மொபைலில் பிக்சார்ட்டில் எடிட் பண்ணுற சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறோம் ஆரம்பிச்சிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் பிக்சார்ட்டில் நான் எடிட் பண்ண போகிறோம். உங்களோட மொபைலில் பிக்சார்ட் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த பிக்சார்ட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் கீழே ப்ளஸ்ன்னு சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும், அது பக்கத்தில் ஆல் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ வச்சு வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து இந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பேக்ரவுண்டோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து கார்ப் பண்ணிங்க. இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு வந்து பெருசாக இருக்குது, அதனால் வந்து நான் கார்ப் பண்ணிக்கிறேன். இந்த டூல்ஸ்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணோன்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கார்ப்புன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ வந்து கார்ப் பண்ணிக்க, தேவையான அளவு கார்ப் பண்ணிட்டு மேலே வந்து டிக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சைடில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆடு ஃபோட்டோன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதில் எந்த ஃபோட்டோ வந்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபுல் சைஸ் ஃபோட்டோ வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் சைஸ் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. இல்லை ஆப் சைஸ் ஃபோட்டோ வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆப் சைஸ் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து ஆப் சைஸ் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆர்டர்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் பெருசாகிக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணலாம். கட் அவுட்டுன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த உங்களோட உடம்புல சைடில் ஃபுல்லாக அப்படியே ட்ராப் பண்ணுங்கள். நல்லா ட்ராப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கட் ஆகும். இந்த மாதிரி ட்ராப் பண்ணதுக்கப்புறம் மேலே அந்த ஆரோ சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ சரியாக கட் ஆகிருக்கான்னு பார்த்துக்குங்க. சரியாக கட் ஆகலை அப்படின்னா தேவை உள்ளது எதாவது அழிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணி மறுபடியும் ட்ராப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாமல் தேவை இல்லாத எதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த எரேஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவை உள்ளதும் அழிஞ்சிருக்கு, தேவை இல்லாததும் இருக்குது. நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணி தேவை உள்ளதை வந்து மறுபடியும் வர வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக நல்லா ட்ராப் பண்ணதுக்கப்புறம் மேலே அந்த சேவ்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதெல்லாம் லாஸ்ட்டில் இந்த சைடில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக கலர்ஸ்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதை வந்து லைட்டாக மறுபடியும் ட்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் அந்த அமௌண்ட்டுன்னு இருக்கு பாருங்கள், அது வந்து ஃபுல்லாக குறைச்சிருங்க. ஃபுல்லாக குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக பிளாக்காக மாறிடும். பிளாக்காக மாறினதுக்கப்புறம் மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஃபோட்டோ வந்து பிளாக் கலர் ஷேடோ மாதிரி வந்துருச்சு. இந்த ஃபோட்டோ வந்து உங்களோட பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல் சைஸ் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண வச்சிங்கன்னா ஃபுல் சைஸ் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சதுக்கப்புறம் மேலே வந்து டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணியாச்சு. மேலே அந்த ஆரோ சிம்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணால் கீழே சேவ்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் சேவ்னு இருக்குமா கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் நல்லா இல்லாமல் வேறு ஏதாவது குறை இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து திருத்திக்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் வந்து வியூவை பார்க்குறவங்க, அதனால் நீங்கள் சொன்னால் தான் எனக்கு வந்து தெரியும். அதனால் எந்த இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து திருத்திக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.